ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாக்குறீங்க. ஆமாங்க, எனக்குமே ரொம்ப இங்க என்னடான்னு பாத்தீங்கன்னா விஜய்க்கும் ரஞ்சிதாவுக்கும் கல்யாணம். அங்க என்னடான்னு பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம மல்லிக்கும் அந்த அரவிந்தனுக்கும் கல்யாணம். யாருக்கு யார் கூட கல்யாணம் ஆக போகுதுன்னு ஒரே ட்விஸ்டா இருக்குங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா 2 கல்யாணம் நடக்க போறது இல்லைங்க, ஒரே கல்யாணம் தான் நடக்க போகுது. ஒண்ணு நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும், இல்லாட்டி நம்ம விஜய்க்கும் மல்லிக்குமே தான். கண்டிப்பா ரஞ்சிதாவுக்கும் அரவிந்துக்கும் ஏமாற்றம் வரதான் மிஞ்சி போகுது. ஆனா இந்த அரவிந்தனா கூட பாவங்க, ஏதோ பாவமா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு, பழிச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ரஞ்சிதா இருக்காளே, அவன் சும்மா விட மாட்டாங்க. அவ சும்மா விட்டாலும் அவங்க பெரியம்மா இருக்காங்களே, புதுசா ஒரு வில்லி வந்திருக்காங்களே, அவங்க கண்டிப்பா விடவே போறதுல அதவே பிடிச்சுன்னு அப்படி ஆட்டி படிக்க போறாங்க. என்னதான் பண்ணாலும் அவங்க மனசுல இருக்கிற கோவத்தை மட்டும் தீர்க்கவே முடியாது. அதனாலதாங்க புதுசா ஒரு வில்லியா இருக்கிருக்காங்க. அவங்க பயங்கரமா டெரர் பீஸ். ஏன்னா ஏற்கனவே அன்பேவா சீரியல்ல அப்படி வெளுத்து வாங்கினாங்களே ஞாபகம்ல. பாவம் அவங்க துரத்துல நம்மளுடைய ஹீரோயின், அவங்க பேர் என்ன, அவங்க ஓடியே போயிட்டாங்க. பூமிக்கா ஓடியே போயிட்டாங்கல்ல. அவ்வளவு பெரிய டெரரான வில்லிய இப்ப மல்லி சீரியல் இறக்கிருக்காங்கன்னா அவங்க எப்படி விரட்டி ஓட வர்றாங்கன்னு மட்டும் பாருங்களேன். அதுக்காக தான் நானும் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன சுவாரஸ்யமா நடக்க போகுது, என்னென்ன த்ரில்லிங் எல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பாக்குறதுக்கு நானும் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். நீங்களும் ஆர்வமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கல்யாணம் பண்ண போறது யாரு கூட கல்யாணம் நடக்க போகுது அப்படின்றத பயங்கரமான ஒரு கேள்வியா இருக்கு. என்னடா இது சஸ்பென்ஸ் அப்படின்னு பாக்குறீங்க. கடைசியில யாரு தடுத்தாலும், யார் அடிச்சாலும், முடிச்சாலும், யாரு விழுந்தாலும், செத்தாலும் எந்த கவலையும் இல்லை. கடைசியில பாத்தீங்கன்னா மல்லி கழுத்துல தான் விஜய் தாலி கட்ட போறாரு. அது எப்படின்னு பாக்குறீங்க. இந்த குட்டி பாப்பா இருக்கே வெண்பா, அந்த பாப்பா என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல நீங்க இந்த ரஞ்சிதா கழுத்துல தாலி கட்டினீங்கன்னா கண்டிப்பா நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன், எங்கேயாச்சும் போயிடுவேன், நீங்க மல்லியம்மா கழுத்துல தான் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க இன்னொரு பக்கம் அவங்க மல்லியோட அண்ணி இருந்துகிட்டு அந்த பால்ல மயக்க மருந்து கலந்துடுறாங்க. அதனால யாருமே அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க. இருந்தாலும் அதை செஞ்சுதான் ஆகணும். ஒரு நல்லது நடக்கணும்னா அதுக்கு 10 தப்பு செஞ்சாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே எழுதி வச்சிருக்காராம் அப்படின்ட்டு நான் சொல்லிங்க. ஒரு படத்தோட டைலாக் அதுதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி ஒரு இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் இந்த ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியோட பெரியம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இது நடக்கும், இது நடந்தாதான் கண்டிப்பா மல்லியை நம்ம காப்பாற்ற முடியும். மல்லி நல்லா இருக்கணும், மல்லியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், இவங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, இன்னொரு பக்கம் தாலி கட்டுற நேரம் பார்த்து அவங்க அண்ணன் மயங்கி விழுந்துறா. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓட, அந்த சாக்கில் மல்லியோட கல்யாணம் நின்று போச்சுன்னு அவங்க 2 பேரும் சந்தோஷம் துள்ளி குதிக்க ஒரே காமெடியா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கழுத்துல தாலி கட்டினாங்களா இல்லையா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.